ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒயிட் பேப்பர் வச்சு தான் ரொம்ப சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் சைஸில் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 சர்க்கிள்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போது இதில் ஒரு பேப்பராக எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த சைட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். திரும்ப அதே மாதிரியே வந்து இதையும் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணணும். இதே மாதிரி இந்த பேப்பர்லையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் எடுத்து ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது இதோடைய சென்டரில் நம்ம ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் நம்மளுக்கு லைன் தெரியும் மடித்து வச்சுருந்தது. ஸோ அந்த லைனுக்கு மேலே ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விரித்து விடுற மாதிரி இதுக்குள்ளே ஃபிங்கர்ஸ் இன்சர்ட் பண்ணாலே இது மாதிரி கொஞ்சம் ஓப்பன் ஆகும். இப்போ இதோடைய பேக் சைடில் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு அது வந்து இன்னும் நல்லா ஓப்பன் ஆகும். அப்போது அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போது இது இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். இப்போவே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு இருக்குது இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த 2 பெட்டலையும் சேர்த்து இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். இதே மாதிரி இதோடைய ஒவ்வொரு பெட்டலோடைய சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போது ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பேப்பரில் ஒரு ரவுண்ட் வரைஞ்சி அதுக்குள்ளே ஷேட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு பதிலாக அது ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லை பீட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மொத்தம் 10 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் வந்து ஆரஞ்சு கலரில் கொஞ்சம், அதுக்கப்புறமா ரெட் கலரில் கொஞ்சம் ஷேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த பேப்பரில் பேப்பர் ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். ஒரு தின் ஸ்டிக் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை அப்படியே கொஞ்சம் க்ராஸாக இப்படி வச்சுட்டு ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு இதோடைய எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதோடைய 2 சைடு எட்ஜஸையும் கொஞ்சம் கட் பண்ணி ஈவன் ஆக்கிடலாம். நம்மளோட பேப்பர் ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மொத்தம் 8 ஸ்டிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்து அதோடைய சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டிக் எடுத்து அது கூட சேர்த்து இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி 2 ஸ்டிக்காக நம்ம பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். அப்போ நம்மளுக்கு மொத்தம் 4 செட்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி அப்படியே அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி இதுக்கு மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கையும் இதுக்கு மேலே எப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளவர்ஸ் ஒன்று எடுத்து இந்த ஸ்டிக் மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் அப்படியே இதுக்கு மேலே எப்படி ஒட்டிடலாம். இந்த பக்கம் ஒரு ஃப்ளவர் ஒட்டியிருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஃப்ளவர் ஒட்டிடலாம். அதே மாதிரி இதோடைய சைட்லேயும் அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். இங்கே மேலே ஒரு ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயும் நான் வந்து 2 ஃப்ளவர் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா செட் ஆகட்டும். இதை வந்து அப்படியேவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைடில் இந்த ஸ்டிக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் பண்ணிட போகிறேன். இந்த மாதிரி இதோடைய 2 சைட்லேயும் கட் பண்ணிக்கிறேன்.
ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே வாலில் ஹேங் பண்ணிட வேண்டியது தான். வாலில் ஹேங் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வால் ஹேங்கிங் பண்ணிடலாம். வெறும் ஒயிட் பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணி. எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக ஒயிட் பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.